பார்த்து கோழிக்கு கட்டு வந்துருப்பா. டக்குன்னு தோட்டம் மாறி போயிருப்பா. துணி கொஞ்சம் கனமா கட்டி வரதால யதார்த்தமா வந்துருது மேடிக்கு. கம்பெனி சீக்கிரத்துல வெளியே சொல்லாதான் தெரியும் போடு சொல்லிட்டு போப்பா. மிஸ்டர் ட்ரம்ப் யார் தெரியுமா? நீ கூத்தாடுற இப்ப கட்டா நீ நல்ல தான் சரி உங்களுக்கு ஆடி மாச்சு நான் குத்து விட்டுக்கிறாங்க. அந்த பேர் தூஞ்சாகணும். நிர்வாகி என் பேர் எடுத்துணுமா? என் பேர் போட்டாகணும். உங்க பேர் என்ன? பல்லமுள்ளவாடு தங்கராஜ். பல்லமுள்ளவாடு தங்கராஜ். சந்தோஷமா ஆடி பண்ணியா? ஆமாண்டா. சந்தோஷமா இருக்கேன்னா தங்கச்சியா நண்பர்கள் அதிகமா ஆடுனா தங்கச்சிக்கு இப்ப பசிக்குது. சும்மா பசிக்குதா? பீ துண்டியா? பிரியாணி சாப்பிட்டியா? பிரியாணி 6 மணிக்கு செட்டு கூட வருது. வயிற்று காமிக்கிறேன். சாப்பிட்டு வரம்பா. சாப்பாடு திருப்தியான சாப்பாடு. திருப்தியான சாப்பாடுங்க. 60 உணவு கேள்விப்பட்டேன். ஆனா இன்னைக்கு தான் சாப்பிட்டேன். சாப்பாடு குறையா சொல்ல முடியாது. என்ன ஒண்ணு ரசம் தான் தண்ணியா வச்சுக்கிறாங்க. ஜல்லியில இருக்கிற மாணவரையோ ஓடு என் முன்னாடி கட்டி கட்டியா வைக்கிறான். சுத்தி எடுத்து நடி கிடக்குன்னா பாரு. பிள்ளைங்க ஓட்டியாச்சு. ஆமாண்டா. அதுவே பரவாயில்லைங்க. அப்பளத்துல ஒரே உப்பு ஏண்டா பாவி அப்பளம் உப்பா இருக்கிறது எப்படி இருக்கும்? ஆமா சாப்பாடு ஹோட்டல் சாப்பாடு இருந்தாலும் வடை செஞ்சாங்க பாரு. வடை சுட்டவங்க சாமாட்டுக்கார ஆளு. இந்த வடி எண்ணெயிலே சுட்டுக்கிறாங்க. தண்ணியில சுடுவாங்க. அவங்க குடும்பம் நம்ம பாத்தீங்கன்னா நான் அதிகமா சாப்பிட்டேன்னா வருது. போய் படுத்துக்கிறா போய் படுத்தா. தங்கச்சி உடனே போகின்ற 20 சர்வ ஜாக்கெட்டோட காவல் இருக்க வேண்டும். ஜாக்கிரதை ஜாக்கிரதை. காவல சர்வ ஜாக்கிரதையா காவல் இருக்கலாம். தூங்கிட போறேன். வாராவுசா அதிகமா சாப்பிட்டா தூங்குறா. ஒரு மணி நேரம் நீ பாடு நான் காவல். சரி அப்புறம் 1 மணி நேரம் நான் பாடுறேன் நீ காவல். ஓகே சூப்பர். நாடா இல்ல கேபிள் நாடா 1 மணி நேரம் 2 மணி நேரம். ஏய் யாரா இப்பதானே படிச்சேன். உன் பிரிவு முடிஞ்சு போச்சு. இப்ப ஏன் பிரிவு புரியுதா? படுகிற காவல் நீ படுறியா? ஆமா ஆமா சரி படி. வாராவுசா தம்பி ஏத்துப்பா. ஏத்து 3 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏத்து ஏங்கறா நாட்ல பொறாம பத்திருக்கு இருக்கவே ஒருத்த கூட வாழ முடியாது. நமக்குள்ள என்ன சண்டை? நம்மள மீறி யாருக்குள்ள போறாங்க? ரெண்டு பேர் தூங்குவாங்க. ஆமாண்டா. ஏய் அங்க போய் திருடா.
Attention. Senators. Attention. Okay, NCC கிராஸ் போய்க்கிறாங்க. ஏய் இவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கு எவ்வளவு ஆணம் இருக்கும் என் தங்கை உறங்கும் போது என் தங்கை நேரத்துக்கு முத்தாரத்தை திட வந்து அதானே சும்மா விடக்கூடாது 1000 ரூபாய் கொடுத்து யாராவது நீதிமன்றம் தர்றா சொல்றியா அரண்மனையில யாரு கொடுத்தாங்க யாரு பிரிச்சடிக்கு பயிர் வராச்சு கையும் களமா புடிச்சாங்க இந்த திருடனுக்கு சரியான தண்டனை கொடுங்க ஆலமரத்துல உருப்பு கட்டிக்கிறாங்க அவுட்டு வருகிறேன் இவன் தான் நகல்வனா கட்டுகளை முகத்துறையும் அகற்றி எங்க பாட்டு மாட்டாங்க யாரு மச்சான் மச்சான் ஆன் சொல்லுறான்டா ஒரு 2 ரூபாய் வாங்கடா ஏய் போலீஸ் ரைட் ஆளே நாளை வாங்கிட்டாங்க ஒண்ணு காணாதே ஏய் ஒரே ஒரு குண்டு போடா மகாராஜா இவன் தர மரியாதைறான் ஏய் அவன் விழுந்தா சொல்ல மாட்டே நீ எந்த நாடு கலிங்க நாடு பலிங்க பேர் வச்சிரேன் பாறா பெருமாள் கோயில் செவுராட்டம் கலிங்க நாடு பலிங்க கலிங்க நாட்டு பலிகளை எங்கள் நாட்டுக்குள்ளே புகுந்து அந்த படத்தில் எங்கள் மகன் உறுதி கொண்டிருக்கும் பொழுது கட்டி காவல்களை இவர்கள் கட்டி காவலை மீறி அவள் கழுத்திலே தொழித்திரும் முத்தாரத்தை களவாட வேண்டிய அவசியம் மன்னா என்னுடைய நாடு வறட்சி நாடாக காட்சி அளிக்கின்றது என்னுடைய நாட்டு மக்கள் எல்லாம் பசிய பத்திரியாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் எந்த நாடு செழிப்பாக இருக்கிறதோ அந்த நாட்டிலே சென்று கொள்ளையடித்து வந்து என்னுடைய நாட்டு மக்களை காப்பாற்றுவது வழக்கம் ஆனால் அவருடைய நாட்டுக்கு வந்து கொள்ளையடிக்க எதுவும் கிடைக்கவில்லை வந்தது தவறுதான் ஐபிஎல் 2020 மேட்ச் நடந்துக்கிட்டியா பெரிய சர்டிபிகேட் இருக்க 100 ரன் அடிச்சாரு வராராம் படா போயிச்ச கூட ஆமா ஒரு கேட்கிற வேண்டாம் அப்பா அவர் என்ன தவறு செய்தார் எதுக்காக அவருக்கு மரண தண்டனை சொல்லுங்களப்பா சொல்லுங்க எருக்கு மரம் ஊத்தி சாவடிக்கலான்னு நீதிமன்றத்துக்குலாம் பெண்கள் வரக்கூடாது தெரிஞ்சு ஏமாண்டா இன்னாட்டு இளவரசவர்களை வேற நாட்டு மக்களில் ஒருவராக நீதி கேட்க வந்திருக்கு என்ன இந்த திருடனுக்காக நீதி கேட்க போறா அரண்மனையில பூந்து முத்தார்த்த களவாட துருத்தி இருக்கிறான் கேட்கிறாரு அவர் நாடு வறுமை இல்லாத கொடுமை அதனால முத்தார்த்த திருப்பி வாங்கிலே சிறப்பு கருப்பு வாங்கி கொடுத்தானே என்ன லூஸ் பைப் பைப் கட்டியா நாட்டுல வறுமை எல்லாம் திருடன் ஆடி மாட்டாங்க எல்லாரும் திருட மாட்டாங்கடா இந்த நேரத்துல ஒரு விடுகதை போட போறேன் விடுகதைக்கு யாரு சரியான பதில் சொல்றாங்களோ பணம் 10000 பரிசாக நான் விடுகதைக்கு பதில் சொன்னா பணம் 10000 என்ன விடுகதை நம்ம நாட்டுல மாந்தோப்பு ஆமா மாங்கனிகள் ஏராளமா இருக்குது பலத்த காவலில் கனிகள் களவு போகுது அந்த கனிகள் களவு போகாம இருக்குன்னா யார காவல் வைத்த கனிகள் களவு போகும் யாரை காவல் வைத்தால் கனிகள் களவு போகாது யாரை வைக்கலாம் எனக்கு வந்துடுச்சு எனக்கு வந்துடுச்சு எனக்கு வந்துடுச்சு அடே போய் சொல்வா போய் வா நானும் பாத்துக்கறாங்க நான் அதிகமா வந்துடுச்சீங்க ஏய் அதுக்குடா இது விடுதலை பதில் நான் சொல்றேன் நீ சொல்றியா பணம் 10000 நானே வாங்குறேன் முதல்ல சொல்லு பணம் வாங்குறியா உத வாங்குறியா அப்புறம் பார்க்கலாம் இப்போ நம்ம நாட்டிலே மாமரங்கள் இருக்கிறது ஆமா அத பூ பூத்து காய் காய்ச்சி நிறைய கனிகள் இருக்கிறது பலத்த காவலுக்கு இருந்து கனிகள் திருடு போகாம அப்படி திருடு போகாம இருக்க ஒரு பெரிய மதம் கொண்டு யானை இல்ல பெருமங்க பானை உதாரணம் யானையும் பானையும் ஒரு யானையை கொண்டு வந்து வாய்ப்பு முன்னாடி நிக்க வைத்து விட்டால் திருட வருவான் யானை பாப்பான் பயந்து ஓடி விடுவான் கனிகள் களவு போகாது தமிழ்நாட்டுல இருக்கிற அதிகாரி மொத்தம் கிட்ட அதை கொண்டு யானையை பார்த்து பயந்து ஓடுவானா போடுறா போல கொஞ்சம் புத்திசாலியா இருக்கு ஒரு தீப்பத்தி கேட்டா யானையில காமிக்கிறான் யானை பயந்து ஓடுவான் சரி திரும்ப மாட்டானா கனிகள் களவு போகிறதுனா குழுமானவர் யாங்கிட்டு அவங்க போய் கேட்கறீங்க நான் சொல்றேன் கனிகள் களவு போகிறதுக்குன்னா ஒரே வழிதான் நம்ம நாட்டுல மாந்தோப்பு அப்படின்னு ஒண்ணு கிடைக்காதானே பூத்து காய் காய்ச்சி பணம் போயிட்டு திருடி போறான் 10 கேச்சு பேட்டா மொத்த மாமத்தி பேச்சு எங்க நம்ம முதல்ல வச்சுதான் மரமே வச்சுல ஏமாத்து போது மரமே எங்கிட்டு புடுங்க போறாங்க என்ன பேசுறீங்க சொன்ன பதில தவறான பதில்ப்பா இதுக்கு பதில நானே சொல்றேன் நம்ம நாட்டுல மாந்தோப்பு இருக்குது மாங்கனிகள் ஏராளமா இருக்குது பலத்த காவலுக்கு கனிகள் பல களவு போகுது அந்த கனிகள் களவு போகாம இருக்குன்னா யார் தெரியுமா காவல வைக்கிறாங்க அந்த கனிகள் யார் ஒருவன் களவாடுறாங்க
சொல்லணும். அதே தெரிந்த காவல் வைத்தா கனிகள் கலவு போகாது. இது ஏன் சொல்லணும்னா அவர் இல்லாத கொடுமையில திருட வந்தாரு. ஆமா. பலத்த காவல் இருந்த காவல் மீறி வைங்க முத்தாட்ட திருட வந்தானா ஆமா ஆமா வீரன் தான். மிஸ் பண்ணக்கூடாது. நாட்டுல எவ்வளவு வேலை இருக்குது. ஒரு வேலை போட்டு கொடுத்தா அதான் கோயில் சொல்லிட்டு ஆயிட்டாங்க. வேலை வெட்டி இல்ல தானே திருடுறான். அவங்க ஒரு வேலை பண்ணி கொடுத்து மாத்த சம்பளம் கொடுத்தா அவன் ஏன் திருட போறான்? அவன் திருத்தத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு கோயில் சொல்லுது. குழந்தை சொல்வதற்கு ஒரு விடுதலை. ஆமா என்ன பண்ணி கொடுக்கலாம்? ஆமா கோட்டையாடும் சுத்தி முடுவான். குதிரை திரும்பி மறிக்குவான். போர்படை தலைவர் தலைவர் யாரு? பதவி இடித்து வைத்ததானோ ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடாது. கடமை ஆற்றுவது கடமை போல சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக இருக்கிறது. மதிச்சு அந்த நல்லவருக்கு வேலை போட்டு கொடுத்தீங்க. ரொம்ப நன்றிப்பா. அப்ப மீண்டும் நான் நந்தவனம் போறேன். மீண்டும் நந்தவனம் போயிட்டு நந்தவனம் நந்தவனம் என்னவா சூப்பர் அப்பா நீதான். இந்த மாதிரி அப்பாலாம் இருக்கிறவங்க இந்த மாதிரி பொண்ணுங்களா சுந்தரமா இருக்கலாம். என்ன பத்தி ஏது பத்துன்னு பாக்குறியா? சரி உங்களுக்கு பள்ளிக்கிறவங்க பட்டாணி சாப்பிடுறான். புரியாது புரியாத புரிய வைக்க கூடாது. அப்படியே ஆமா போய் வந்து கல்யாணத்துக்கு கம்ம சொல்ல கல்யாணத்தை முடிச்சிடலாம். இப்போ தெரியுமா? தளபதி என்ற பொறுப்பை அதை எப்படி காப்பாற்ற தெரியுமா? கடமை கண்ணியத்தோடு காப்பாற்ற வேண்டும். அப்படி மீறி ஏதாவது நடந்தால் தலை தலையில் பரம்பரையா லூசுடா. கன்ஃபார்மா லூஸ் தான்டாம. நான் நிரூபிக்குமா? எங்க ஊர்ல அண்ணன் ரெண்டு பேர் இருக்காங்க. அண்ணன் ரெண்டு பேர். பெரிய பேர் நீலூசு. சின்ன பேர் நாலூசு. பெரிய நீலூசு கடைக்கு போயிட்டான். கூட்டத்துக்கு யாரு? நாலூசு. அச்சி கீடா. சொல்ல வச்ச அச்சி கீனி. வேற சச்சிக்கிறா. மன்னனா மன்னன் மட்டரங்க முட்டாள் மன்னன். திருடெல்லாம் பாதி கூட மன்னனா யாரு? ஒரு திருட வந்தவன் அகப்பத்தி கொண்டு எனக்கு தண்டனை கொடுத்தார். இந்நாட்டு இளவரசி என்ன ரிலீஸ் பண்ணி எந்த வித குறையும் கிடையாது. ரிலீஸ் பண்ணாங்களே ரேஷன் கார்டு எடுத்து போனியா? ரிலீஸ் பண்ணாங்க. யார் ரிலீஸ் பண்ணாங்களோ அவங்க தான். ஓ புது படம் ரிலீஸா? திருட வந்தன போவ எனக்கு வழி தெரியாது. அப்படி இருந்து ஏமாட்டேன். எதற்காக? என்ன காரணம்? முத்தாரத்தோடு போயிருந்தா வெறும் 5 சவரம் 6 சவரத்தோடு போயிருப்பேன். முத்தாரத்தோடு போனால் எனக்கு என்ன பெருமை? பதவி கிடைக்குமா? கிடைக்காது. ஆகையால் தான் இவ்விடத்தில மாட்டினான். மாட்ட உடனே எனக்கு பதிவு கொடுத்து விட்டார்கள். சிறிய பரியா இருந்தாலும் இந்த பதிவு வைத்து போக போக நாட்டை கைப்பற்ற வேண்டும். அதற்காக தான் இங்கு மாட்டினேன். பள்ளத்தை எடுத்தால்தான் வேட்டை காணலாம். ஒரு குடும்பத்தை எடுத்தால் குடும்பம் வாழலாம். என்னுடைய குடும்பம் வாழ வேண்டும். தாலி அறுத்தாதான் நம்ம போட தாலி குடுக்கணும் இருக்கும். கவர்மெண்ட் தாலி அறுத்தாலும் எனக்கு பரவாயில்ல. என்னுடைய யார் போட தாலி அறுக்கணும்? யார் போட தாலி அறுக்கணும்? சொல்லு முன்னாடி தாலி அறுக்குமா? நீங்கள் இருவரும் எனக்கு உறுதுணையா இருக்க வேண்டும். அப்படி உறுதுணையாக இருந்தால் நான் இருக்கும் இடத்தை உங்களுக்கு தருவேன். சொல்லுங்க ஐயா. சொல்லு. என்ன சொன்னேன்? ஒரு வாரமா காத்துல சீ வருது. அதான் நாத்து அடிக்குதா? எல்லாம் சொன்ன பிறகு நாத்து அடிக்குதா? இந்த காதுக்கு காது கேட்காத காது ஏண்டா வச்சுக்கிறேன்? யூஸ் ஆகும். இதில் சொல்லு. போக போக நான் என்ன செய்ய போகிறேன் என்று அனைவரும் பொறுமையா பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். நாட்டை பிடிக்க வேண்டும்.
வரவையில் உட்காந்து நீ லூசா நான் லூசா ஏய், ஒதுங்கி போடா. என்ன? ஒதுங்கி போடா. ஏய் ஒதுங்கி போடா ஏய், ஏடா. ஏய் என்ன? உள்ள போய் சாப்பிடுறா ஏய், உள்ள உட்கார மாட்டா. ஒரு ஆளு வீசிட்டா. இதோ உட்கார்ந்திருந்தா. அண்ணன் வீசிட்டா ஆமாண்டா. காய் வந்து உங்க ஏச்சு போட்டுருவாங்க ஏய், இதோ உட்காருங்கண்ணா. ஏய் வாடா ஏத்து போடா யாரும் ஒருத்தர் அடிப்பாட்டு கோழிக்கு கட்டு வந்துருப்பா யாரா ஓட்டம் கேக்குறா டக்குனு தோட்டம் மாறி போயிடுப்பா. யாரா ஓட்டம் கேக்குறா யாரியா டேய் கம்பல 16 கேக்குறா யாரா ஓட்டம் கேக்குறாங்களா நீ மட்டும் ஏடா கேக்குறா சரியானு கேட்டா கேட்க கூடாது ஆ டேய் அது யாரா கொடுத்தது கம்பல்ல மிஸ்டர் ட்ரம் துணி கொஞ்சம் கனமா கட்டி வரத்தால யதார்த்தமா வந்துருது மேடிக்கு. மொத்த பேர் துணி தான் கட்டின்னு வராங்களா என்னடா டேய் நீ வேற கம்பெனிடா கம்பெனி சீக்கிரட்டா வெளிய சொல்லாதடா கல்லா கேக்குறான் தெரியும் போடு. நான் மலையறா நான் மலையறா வெளிய சொல்லிட்டு போப்பா டேய் சொல்ல கூடாது நான் நெல்ல வெட்டறமா கேக்குறான் வெளிய விடுறமா ஆ ஏய் மிஸ்டர் ட்ரம்ப் யார் தெரியுமா டேய் ஜம்ப் ட்ரிப்ல சொல்லவே கூடாது அது தெரிஞ்ச நீ ஏன் கூத்தாடுற இப்ப கட்டா நீ சொன்னா எட்டு புதிய கட்டியே கட்டிக்கிற போய் அடிச்சுக்கலாம் நான் நல்லா தான் செய்றேன் உங்களுக்கு. எனக்கு ஆடி மாச்சி நான் குத்துக்க விட்டுக்கறாங்க பர்மே பர்வாடே நிர்வாகி பேர் நம்பர் வெறுது ஏடா பேர பண்றா வரக்கூடாதா போட கூடாது ஓடிப்பா அட தெரிஞ்சு பையா சரி, என் பேர் பேரு- பண்ற அந்த பேர் தூஞ்சாகணும் நிர்வாகி என் பேர் எடுத்துணுமா தூங்கிட்டு என் பேர் போட்டாகணும் உங்க பேர் என்ன பல்ல முள்ளவாடு தங்கராய் பல்ல முள்ளவாடு தங்கராய் ஏன் பேசுற நான் பேசுறேன் நீ பேசுற என்ன மாதிரி பேசுறா சரிப்பா என்ன மாதிரி பேசுற ஆசைப்பட்டா நீ தான் வில்லன் செலவா மாறிடுவேன் கம்பெனி தோட நீ தான் வில்லன் கண்ட செலவா மாறிடுவேன் ஆ, ஆ. அது மாதிரி பேசக்கூடாது சரி போங்க சரியா போப்பா. சொன்ன சொல்லி நினைக்கணும் சொல்ல காப்பாக்கணும் சொன்ன தேங்க வந்துருக்கணும் ஆ, வரேன். எல்லாம் ஓடி போடா 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 வா. ஏய் என்ன வீரபாண்டிய கட்டபொம்மை மாதிரி வாசல் பேசி இப்படி பிடிச்சிக்கிட்டு போறா அது என் ஸ்டைலு எது செய்ய அதேதான் நான் எது கம்பெனி நீ நிர்வாகி ஆமா உன் பேர் தான் போடணும் போட்டா ஆகணும் ஆ, நீ நிர்வாகியா நான் தான் நிர்வாகிடா நான் கூட வந்து பேசுறேன் இதோ வரேன் நான் 8 லட்சம் வாங்கிக்கிறேன் 7 லட்சம் வாங்கிக்கிறேன் 7 லட்சம் ரூபா வாங்க நீ ஒரு திருக்குறள் சொல்லு சரி கொஞ்சம் சொன்னா நாளைக்கு ஒரு 50,000 கொடுப்பீங்களா 50,000 இல்ல 3 லட்சம் வாங்கிக்கோ கொடுக்கத்தான் கொடுக்குறீங்க ஆனா கணக்கில் எழுதக்கூடாது ஆ, ஆ. சரியா சரிங்க கொடுத்துறியா சொல்லுப்பா அதுல முதல்ல ஏற்றலாம் மாதேவகன் முகத்தே உலகு அதுல முதலியா என்னல முதல்ல அதுல முதல்ல ஏற்றலாம் மாதேவகன் போடு போடு ஏய் போய் சீசி சீதா போடு 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 நித்த போடு 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 தல வெளித்தடா தல போடு 7 லட்சம் வாங்கி நீ ஒரு திருக்குறள் தெரியல ஒன்றரை பாட்டு பாட்டு மாட்டா கப்பல்ல போய் அமங்கல வச்சிருக்க போடு 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 அப்படியே ஓடி விடு. என்னப்பா தெரியாத மாட்டான் ஒரு வாட்டி கேட்டா அடிக்கிறீங்க நீ மாறாவியா வர டேய் போய் அவரை கை வைக்காதாங்க ஓடிறான் என்ன போற வரலாம் கூப்பிட்டு அடிக்கிறீங்க அவங்ககிட்ட உதவாங்களாமா யாரா ஐயா ஐயா அவன் அடிச்சுட்டானு பீத்து கேட்ட அவன் அடிக்கிற அன்னைக்கு நான் வாய் தட்டு பேசுறேன் நான் அடிக்கிற அன்னைக்கு அவன் வாயே திறக்க மாட்டான் அப்ப எப்போ அவன் செத்துட்டு போறான் ஆமா போயிச்சினா பாரு நீ. நிர்வாகி ஏய், எங்கடா குழந்தை போன வேலை முடிஞ்சுதா ஜம்பர் பிரிச்சு அச்சாரா அதேதான் ரைட்டு மீண்டும் தரணா சந்தோஷமா விளையாடுங்க இந்த மாதிரி விளையாட்டு நீ ஒரு நாளைக்கு 3 தரம் ஆடணும் அப்பதான் உடம்பு நல்லா இருக்கும் ஐயோ லொட்டு பட்டு போய்க்குது சந்தோஷமா இருக்கிறேன் சந்தோஷமா இருக்க கல்யாணம் பண்ணிக்கலாம்
போட்டா எப்படி ஜம்பர் பிடிச்சி அடிக்கும்? புரியாது. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், இந்த மாதிரி அப்பாலாம் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி பொண்ணுலாம் சுதந்திரமா இருக்கலாம். யாரு அண்ணனுக்கு திருமணம் செய்யுங்க, பேர பேச்ச பாருங்க, அப்புறம் நல்ல முடிவா சொல்லணும். ஏமா அது இருக்கவனுக்கு அது இருக்கானே கண்ணு இருக்க காலை மணி இருக்கக்கூடாதுமா. உனக்கு ஒரு நல்ல திருமணம் செய்து கண்குள்ள பார்க்க வேண்டும். நம் தன்மையுடைய ஆசையில சொல்றேன். நீ கல்யாணம் பண்ணு. ரெண்டு பேரும் தான் கல்யாணம். ரெண்டு பேரும் கல்யாணம். இளவரசிக்கு தகுந்த ஒரு இளவரசி பார்த்து, இளவரசிக்கு தகுந்த ஒரு இளவரசை பார்த்து, ஒரே தட்டத்துல ஒரே மணமேடையில ஒரே மூத்தத்துல கல்யாணம். மூத்தத்துல கல்யாணம். அண்ணன் விஜயனுக்கு ஏற்கனவே திருமணம் முடிந்தது. மகாராஜா, என்ன சொல்றீங்க? இளவரசிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி போச்சா? யாருக்குமே தெரியாது எப்பங்க கல்யாணம் ஆச்சு. என் உடன் பிறந்த பங்கை அமரபுரி அட்டை திருமணம் செய்து கொடுத்தீங்க. அவள் அமரபுரியில வாழ்க்கைப்பட்டான். ஆமா. எனக்கு எப்படி ஒரு ஆண் பிள்ளை பெண் பிள்ளை பிறந்ததோ அதை போல அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளை பெண் பிள்ளை பிறந்தது. தங்கச்சிக்கு ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தை. அண்ணா, நான் நோய்வாய்ப்பட்டிருக்கேன், என்னை வந்து பாருங்கள் அப்படின்னு எழுதினாங்க. தங்கையை பார்க்க சொல்லி அப்படி என் தங்கை சொன்னால், அண்ணா நான் இறந்து விட்டால் நம்முடைய உறவு முறையை விட்டுவிடும். ஆகையால் என் மகள் இருக்கிற சாந்தி, அவளுக்கு வயது 3 வயது. உனது மகன் விஜயனுக்கு 5 வயது. இந்த சின்னஞ்சிறு வயதிலே இருவருக்கும் வாழ்வு விவாகத்தை செய்யுங்கள். சந்தோஷமா உயிர் விட்டுடுவேன் அப்படின்னு உங்க தங்கச்சி ஆசைப்பட்டாங்க. தங்கையின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு சாந்திக்கு விஜயனுக்கும் சின்னஞ்சிறு வயதிலே திருமணத்தை முடித்து அதை பார்த்த என் தங்கை இழந்து விட்டாள். அவங்களும் இந்த நாட்டுக்கு வரது இல்ல, ஒரு முறையா விட்டு போச்சு. அப்படின்னா இளவரசிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி போச்சா? அப்பா என்னப்பா இப்படி செய்து விட்டீங்களப்பா, இப்படி செய்து விட்டீங்களே. அப்பா சின்னஞ்சிறு வயதிலேயே எங்கள் இருவருக்கு திருமணம் செய்து விட்டு, ஆனா திருமணம் ஆன செய்தி எனப்பா எழுதவில்லை. சொல்லுங்க வாழ்க்கை கட்டவில்லை மகளே. என் அண்ணி இருக்கும்போது நீங்க தனி இருக்கணும். ஆமா, ஒரு சனமும் நம்ம நாட்டுல நீ இருக்கவே இருக்க மாட்டோமா? புறப்படுங்க அமரபுரி நாடு. என் அண்ணியோட வரணும், என் அண்ணி மகத்தை நான் பார்க்கணும். சரிம்மா. புறப்படுங்க அமரபுரி. இதெல்லாம் ஒரு அப்பனான்னு கேக்குறேன். ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் ஆனதுக்கு இவ்வளவு நாளா மூடி மறைச்சுக்கிறீங்க. அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கோம். அந்தம்மா சாட்சி மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கோம். சின்னஞ்சிறு வயதிலே திருமணமானது. ஆமா. இந்த செய்தி அவனுக்கு சொல்லியிருந்தால் பள்ளிக்கூடம் போயிருப்பானா, படித்திருப்பானா, பட்டம் பெற்றிருப்பானா, வெளிநாடு சென்றிருப்பானா. 2 லட்சம் ரூபாய் குட்டி என்ஃபீல்டு புல்லட் எடுத்து குட்டிய 5 வயசு புள்ள 3 வயசு பொண்டாட்டி பின்னால உட்கார வச்சுக்கிட்டு சின்னாவுக்கு பீச்சா இதுக்கு மேல நம்ம நாட்டுல இருப்பா. நாங்க உடனே போய் கூட்டிட்டு வந்துடுறோம். இப்போதே போக போகின்றேன் அமரபுரி நாடு. என்னுடைய மனைவி சாந்தி அழைத்து வர போகின்றேன் அமரபுரி நாடு. எந்த நாட்டுக்கு போறீங்க? அமரபுரி நாடு. அமரபுரி நாடா? ஆமா. ஐயா, நானும் அமரபுரி நாட்டுக்கு வரேன். எனக்கு மாமியார் வீடு அமரபுரி நாடு தான். என்ன சொல்ற? சமாச்சாரம் அங்கதாங்கறா. சமாச்சாரம்னா சமாச்சாரம்னா கராச்சி. என்னடா எனக்கு ஒன்றும் புரியலடா. அவங்க மனைவி அவங்க பொண்டாட்டி எங்க இருக்காங்களா? பொண்டாட்டி அங்கதாங்கறா. பொண்டாட்டியா? கல்யாணம் ஆயிடுச்சா? ஒருத்தர் தான் ஆச்சு. மத்தவங்களுக்கெல்லாம் நமக்கு தகவல் தெரியாது. சரி, கல்யாணம் ஆச்சு இல்ல? கல்யாணம் ஆன செய்தி என்கிட்ட சொல்ல. ஐயோ, என் மாமனார் சவுகாட்சி சரியில்லைங்க. சரியில்லை. என் மாமனார் பெரிய குடிக்காரன். எப்ப என் முன்னாடி கைத்துல தாலி கட்டணும், அடியில இருந்து சரக்கு வாங்கி கொடு, சரக்கு வாங்கி கொடுனா. பந்தவாச்சில இருந்து மருந்தூர் போற வேலை 24 சென்ட் இருக்கு. அப்படியே வித்து சரக்கு வாங்கி அவங்க உரல அட்டா வாங்கி கொடுத்து துட்டுல பாரு விட்டேன். ஏண்டா உன் மாமனார் தான் அப்படி, உன்னுடைய மனைவி என்னோட தவறு செய்து அவளே அங்க விட்ட. ஓ மை காட், இத மறந்துட்டேன் நானு. இது மட்டும் நான் கட்டி வச்சு இப்போ போறோம் நம்ம பொண்டாட்டி கூட்டிட்டு வரோம். அது நான் 2 வருஷம் ஏங்க உன் முன்னாடி நீ கூட எமரை நான் கூட